சில டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணி ஹார்ட் பீட் பார்க்குறாங்க. சில டாக்டர்ஸ் வந்து கையில் பல்ஸ் பார்க்குறாங்க. அக்குபஞ்சரில் நீங்கள் எதை வச்சு ஒருத்தங்களுக்கு இந்தந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இதுதான் ரூட் காஸாக இருக்குன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ வந்து உட்காந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேயே பண்ண முடியும். பல்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரீட்மெண்ட் 100% சக்ஸஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு ஒரு தீர்வு அப்படின்னா எல்லாரும் லாங் டைம் மெடிகேஷன், ஃபுட் கண்ட்ரோல், டயட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாற்றிக்கிறாங்க. அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மேம் டயபெட்டிஸ்க்கு? கண்டிப்பாக 100% ஹெல்ப் பண்ணுங்க. யாருமே வந்து இப்போது அதிகமாக நோய் வர்றதுக்கு காரணமே லைஃப் ஸ்டைல் தான். நம்ம வந்து எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியல, ஆனால் ஓடிட்டே இருக்கோம். சாப்பிட்றோமா கரெக்ட் டைமுக்கு கிடையவே கிடையாது. இந்த நீடில்ஸ்லாம் போடும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா மேம்? இல்லைங்க, ஜஸ்ட் ப்ரிக்கிங் பெயின் தான் இருக்கும். ரொம்ப சில பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில பயன்களுக்கு சுத்தமாக போகிறதே தெரியாது நீடில். ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்லையோ எங்கேயோ போயிட்டு இருக்கும்பொழுது யூரின் அர்ஜென்ட்டாக வருது உங்களுக்கு, ஆனால் நம்ம பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது காலில். அந்த பாயிண்ட்டை வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா விக்ரஸாக பண்ணும்போது ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணாமே போக முடியும். ஆனால் நான் இப்போவே உங்களுக்கு ஒரு நீடில் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு அப்போ புரியும். எனக்கு நெக் பெயினே போயிடுச்சு, அப்போ தெரியும் பரவாயில்ல இதில் இருக்குது அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லாமையே தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு முறை வந்துட்டு பாருங்கள். ஒரு ஸ்வீட் எடுத்து லட்டு வைக்கிறேங்க, அதை வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அது ஸ்வீட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டே அதை வந்து ஸ்வீட்டாக இருக்குன்னு நான் சொல்லவும் முடியாது, ஸ்வீட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சாப்பிட்டா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு முறையாவது எடுத்து பார்த்தா தெரியும். என்னோட நிறைய இன்டர்வியூஸில் டாக்டர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு மெடிகேஷன் ஒர்க் ஆகணும்னா உங்கள் பாடி டைப், அதாவது வாதம், பித்தம், கபம், இதை சார்ந்து தான் அது ஒர்க் ஆகுமா, இல்லை அது அந்த பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அக்குபஞ்சர்லேயே அந்த மாதிரி பாடி டைப் பிரித்து தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் தருவீங்களா மேம்? ஆக்சுவலாக இதில் வந்து பாடி டைப்புன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு வந்த டிசீஸை பொறுத்தே நம்ம வந்துட்டு அதை பிரிக்கலாம் எதனாலன்னு சொல்லிட்டு. இதில் வந்து 3 வராது, வாதம், பித்தம், கபம் அப்படின்னு நாங்கள் படிக்க மாட்டோம். பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க, 5 எலிமெண்ட். இப்போ வந்து இந்த நீர், நிலம், காற்று, ஆகாயம் அந்த மாதிரி தான். அது வந்து இன் யாங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிப்போம் 2ஆ. இன் யாங்கன்றது ரொம்ப ஹீட்டு, ரொம்ப குளிர்ச்சி. இது ரெண்டும் தான் வந்து எப்போவுமே சேர்ந்தே இருக்கும். நீங்கள் ஒரு சிம்பிள் பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும் ரவுண்டாக வச்சுட்டு. ஸோ அது ரெண்டும் இருக்க தான் நம்ம பாடி. இதில் ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று குறையும், அப்போ நோய் வரும். ரெண்டுமே இல்லைன்னா நம்மளுக்கு உயிரே இருக்காது ஆக்சுவலி பாடியில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப ஹீட்டானால் வரக்கூடிய டிசீஸ்ன்னு நமக்கு படிப்போம், ரொம்ப குளிர்ச்சினால் வரக்கூடிய டிசீஸ்ன்னு படிப்போம். ஸோ எங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஹீட் அதிகப்படுத்தணும். எங்கே ஹீட் அதிகமாக இருக்கோ அப்போ குளிர்ச்சியை கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணும்போது தான் அக்குபங்க்சருன்றது வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த வகையான டிசீஸாக இருந்தாலும் சரியாயிடும். அது மறுபடியும் இதுவும் ரூட் காஸ் தான். எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அதிகமாக இருக்கிறத நம்ம குறைக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எரிஞ்சுன்னு இருக்க ஒரு அடுப்பில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பை எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப ஹீட்னால அப்படியே கண் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹீட்டை குறைச்சா சரியாயிடும். இல்லை இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம், குளிர்ச்சி அதிகப்படுத்தினா கம்மியாயிடும். அவ்வளோதான், இதுதான் சிம்பிள். பட் இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாக எவ்வளோ மேஜிக்கு நடக்கிறதுமே இந்த 2 கான்செப்டில் தான். சில டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணி ஹார்ட் பீட் பார்க்குறாங்க. சில டாக்டர்ஸ் வந்து கையில் பல்ஸ் பார்க்குறாங்க. அக்குபஞ்சரில் நீங்கள் எதை வச்சு ஒருத்தங்களுக்கு இந்தந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இதுதான் ரூட் காஸாக இருக்குன்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? இதில் வந்துட்டு பல்ஸ் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ஐ டயக்னோஸ், நான் வந்து மேக்ஸிமம் ஐ டயக்னோஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ரிப்போர்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ணுவேன். ஏன்னா பல்ஸை விட ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் மேம்? இப்போ பிளட் டெஸ்ட்டு, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு, அப்புறம் எக்ஸ்ரே, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக சரிப்படுத்திட முடியும் தான். ஓகே. ஏன்னா பல்ஸ் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல்ஸ் வந்து எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா, மார்னிங் 6 o'clock வந்துட்டு படிக்கலேருந்து எந்திரிச்சு அவங்க ரிலாக்ஸாக உட்காராங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் போய் பல்ஸ் பார்த்தா அவங்களோட கரெக்டு பல்ஸ் தெரியும்னு சொல்லுவார். ஸோ ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கிறது கிடையாது. அவங்க எந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் ஒரு வியாதியோடு வரும்பொழுது அப்போ பார்க்குறத விட இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்கள் இப்போ வந்து உட்காந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேயே பண்ண முடியும். பல்ஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரீட்மெண்ட் 100% சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் வலி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்ல முடியும். அதை மிஷினை விட நீங்கள் சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்குமே அதை வந்து புரிஞ்சுக்கிறத விட நீங்கள் சொல்கிற வார்த்தையை வச்சு கரெக்டாக பண்ணிட்டா ஈஸியாக சரியாயிடும்.
ஸோ நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து அது எதனால வருது அதை வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் தருவோம்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தங்க தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா, தலைவலி எந்த பகுதியில் தலையில் இருக்குன்றத பொறுத்து ட்ரீட்மெண்ட் சேஞ்ச் ஆகுமா மேம்? கண்டிப்பாக. இப்போ அது என்னென்ன டைப்ஸ்ல வரும் மேம்? இப்போ நம்மளுக்கு முன்பக்கம் தலைவலிக்குது, ஒரு பின்பக்கம் தலைவலிக்குதுன்னா வித்தியாசங்கள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. இதை நான் சொன்னேன்ல, இப்போ பசின்னு சொல்லிட்டு சாப்பிடாம விட்டுடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1:00 நீங்கள் டெய்லி 1:00 சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஒரு நாள் வந்துட்டு 2-3 மணி ஆயிடுது. இப்போ உங்களுக்கு தலைவலி இங்கே இருக்கும், நெத்திக்கிட்ட பயங்கரமாக தலை. பிகாஸ் ஏன் அங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன். அங்கே வந்து ஸ்டொமக்கோட பாத்வே, ஸ்டொமக்கோட எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுறது அந்த இடத்துல போகுதுப்பா. அங்கே போகிறதுனால ஸ்டொமக்கு தான் நீங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டீங்க. ஸோ அந்த ஸ்டொமக் வந்து கண்டிப்பாக சாப்பாடு இல்லைன்றதுனால அந்த இடத்துல வலி காட்டுது, அவ்வளோதான். இதே மாதிரி தான் வரும் எல்லாமே, சிம்பிள். அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த கேள்வி வந்து டயபெட்டிஸ் பற்றி எனக்கு கேட்கணுன்றது. டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து நான் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே காமனாகவே இருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு ஒரு தீர்வு அப்படின்னா எல்லாரும் லாங் டைம் மெடிகேஷன், ஃபுட் கண்ட்ரோல், டயட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாற்றிக்கிறாங்க. அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம் டயபெட்டிஸ்க்கு? கண்டிப்பாக 100% ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணும். பிகாஸ் வயது வித்தியாசம் இல்லாமல் இப்போ இருக்குது. 30, 27, 24 அதில் கூட வந்துட்டு வருது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு திரும்ப நான் சொல்கிறது ரூட் காஸ் தான். அவங்க வந்துட்டு லைஃப் ஸ்டைல் தான் மாற்றணும் கண்டிப்பாக. யாருமே வந்து இப்போது அதிகமாக நோய் வர்றதுக்கு காரணமே லைஃப் ஸ்டைல் தான். நம்ம வந்து எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியல. ஆனால் ஓடிட்டே இருக்கோம். சாப்பிட்றோமா கரெக்டு டைமுக்கு கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் வந்து எப்படி உணவு வந்து காலையில் அப்போல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு அப்போ சாப்பிட்டுட்டு சூரியன் மறையிறதுக்குள்ளேயும் சாப்பிட்ணும் நைட்டுக்கு. அப்புறமா சூரியன் மறைஞ்சிட்ட உடனே சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு ஹீட்டு தேவை. ஸோ அது மறைஞ்சிட்ட உடனே ஹீட் இருக்காது. அதனால் டைஜஷனுக்கு அந்த சூரியனுக்கு மறையிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்ற டைமே வந்து 11:00, 12:00 தாங்க சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசு பசங்களுக்கு ஏன் வருதுன்னா இது அதே மாதிரி ஹார்மோன்ஸு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. கண்டிப்பாக ஹார்மோன்ஸையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம். இப்போ நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு தான் சொன்னீங்க. அது சக்கரை பொதுவாக வந்து நீ அரிசி சாப்பிடாத உனக்கு சுகர் குறைஞ்சிரும், அவ்வளோதான். இது மாதிரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு சுகர் பேஷண்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் சக்கரை சாப்பிடாதீங்க, அரிசி சாப்பிடாதீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, சரியாயிடும், இப்படி தான் டாக்டர்ஸும் மெடிசன் கொடுத்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அப்படி கிடையவே கிடையாது. அது மட்டுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், சுகர் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்குறது தான் அக்குபங்க்சர் எனக்கு தெரிஞ்சு. ஹார்மோன்ஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஸ்டிமுலேட் கொடுக்கணும், ஸ்ப்ளீன் கொடுக்கணும், பேங்க்ரியாஸை கொடுக்கணும். ஸோ அவனுக்கு என்ன சிம்டம் வெளிப்படுது. சில பேருக்கு வந்துட்டு தூக்கம் வராது, சில பேருக்கு வந்துட்டு இச்சிங் இருக்கும். ஸோ அதை ட்ரீட் பண்ணோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கே கூட யூரின் போகும்போது வெஜினல் இச்சிங் இருக்கும். ஜென்ஸுக்கும் அதே மாதிரி யூரின் வந்துட்டு போகும்பொழுது அவங்களுக்கும் வந்துட்டு பெயின் இருக்கும். அந்த மாதிரி யாருக்கு என்ன சிம்டமோ அதையும் சேர்த்து பண்ணுவோம். ஓகே. அதாவது ஒரு டிசீஸ் அப்படின்னா அதை எப்படி எடுக்கணும்னா எல்லா விதத்திலிருந்துமே வந்து நம்ம எடுக்கும் பொழுது தான் ஃபுல்லாக சரியாகும். வெறும் அரிசியை குறைச்சிட்டா மட்டும் கண்டிப்பாக சரியாகாது. அதுதான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சரியாகும். இப்போது என்னோட கேள்வி என்னன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து மாடர்ன் மெடிகேஷன் ஒரு மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரலாம். அதான் நான் இப்போ சுகர் பேஷண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அப்ரப்டாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ரப்டாக விட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க மெடிசன்ஸ். அவங்க அதை கண்டினியூ பண்ணிகிட்டே நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் விட வைப்போம். எப்பவுமே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்போ பாடிக்கே வந்து புரியாது. டக்குன்னு வந்து ஒன்று கட் பண்ணக்கூடாது, டக்குன்னு ஒன்று இன்சர்ட்டும் பண்ணக்கூடாது. அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இப்போ யாராவது டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ இல்லை பிபி எனி கைண்ட் ஆஃப் பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு மெடிசன்ஸை விடணும்னு அவசியமே இல்லை. அதோடையே நீங்கள் அக்குபங்க்சருக்கு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா போய் நல்லா வேலை பார்க்க ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறமா அதை விட்டுடலாம். மெடிசனே இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஃபேட்டி லிவருக்கு இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், தலைவலிக்கு என்ன பண்ணணும்னு கூட நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னா இது சும்மா இங்கே டச் பண்ணால் வேலையாயிடும், ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? இல்லை, டச் பண்ணாலே வேலைக்கு ஆகும்னு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் டச் பண்ணுறவங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஓகே. நீங்க சொல்றது மாதிரி இப்ப டச் பண்ணா கூட சரியாக நானே எனக்கு பண்ணிக்கிறத விட ஆமா நான் வந்து உங்களுக்கு பண்ணும்போது என்னோட எனர்ஜி கண்டிப்பா உங்களுக்கு வரும். நான் இப்ப ரொம்ப பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன், நானும் வந்து உங்களுக்கு பண்ணா நீங்களும் ஆல்ரெடி தலைவலி இருக்கீங்க, நானும் தலைவலியில இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு பண்ணும்போது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, 10% கூட ஆகாது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் தான். அதுல வந்துட்டு நீடில் போடும்பொழுது காஸ்மிக் எனர்ஜி நீடில் வழியா உள்ள போறது.
ஸோ அங்கே எனர்ஜி இல்லாமல் இருக்குது, பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்குது, எனர்ஜி சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்குது. இந்த எனர்ஜி ஃபோர்ஸாக போயிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து சரியாகுது. இந்த நீடில்ஸ்லாம் போடும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா மேம்? இதுங்க ஜஸ்ட் ப்ரிக்கிங் பெயின் தான் இருக்கும். ரொம்ப சில பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸில் சுத்தமாக போகிறதே தெரியாது நீடில். ஓகே. சம் போனி ஏரியாவாக இருக்கும்போது லைட்டாக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி பெயினே இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வாட்டி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்றதுக்கு நான் சிலது கேட்குறேன், அதுக்கு சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த நோஸ் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு? கண்டிப்பாக நோஸ் பிளாக் இருந்தால் நீங்கள் வந்துட்டு நோஸ்க்கு பக்கத்தில் 2 ஃபிங்கரையும் வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் 7 டைம்ஸ் வந்து கிளாக் வைஸ், 7 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணாலே கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். அதான் நீங்களே பண்ணுறதை விட உங்கள் பிரதரோ யாரோ ஒருத்தர் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லா ரிலீஃப் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக இருக்கிறதுனால ஷாம்பூ மாற்றுறாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறாங்க, இதெல்லாம் தாண்டி அண்ட் டயட் லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்சஸ் பண்ணாலுமே இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ப்ரெஷர் பாயிண்ட் ஏதாவது இருக்கும்? ஸ்பெஷலாக இல்லை, இங்கே ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்தது என்னென்னா, இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இப்படி பண்ணிகிட்டே இருக்க சொல்வார். பிகாஸ் இதுதான் வந்து நம்ம ஹெட்டோட இது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது அக்கு ப்ரெஷர் மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ இது கூட பண்ணலாம், ஆனால் இது பண்ணால் கூட நல்ல ஒரு இதாக கொட்டுறது கண்டிப்பாக நின்றுடும் ஹேர் ஃபால். அப்புறம் இது ஆகிறதுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த நாஷியஸாக இருக்கிறது, மார்னிங் சிக்னஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு பெஸ்ட் ப்ரெஷர் பாயிண்ட் ஃபார் எவ்ரி உமன்னா நீங்கள் எதை வாங்க சொல்லுங்கள்? நாசியாக்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே 3 ஃபிங்கர்ஸ் பார்த்துக்கோங்க. 3 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு சும்மா ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும். ரொம்பலாம், ஏன்னா ப்ரெக்னன்சின்றதுனால கண்டிப்பாக ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக தான் கொடுக்கணும். ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு வந்து அக்குபஞ்சர் நிறைய பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஓகே. ப்ரெக்னென்ட் ஆமாம், ரொம்ப ப்ரிகாஷனாக தான் பண்ணணும். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராஹிபிட்டட் பாயிண்ட்ஸ்னே நிறைய இருக்குது ப்ரெக்னன்சி டைமில். ஏன்னா ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ப்ளோட்டிங், இது வந்து ரொம்பவே காமனாக இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குமா? இதுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, இண்டெக்ஸ் ஃபிங்கரு, அதில் நீங்கள் எல்லா ஒரு இதையும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே. அதாவது கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ப்ளோட்டிங் இருந்தாலும் சரி, இல்லை கேஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, இது லார்ஜ் இன்டெஸ்டைனோட பாயிண்ட்டு தான். ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே கொஞ்சம் ரிலீஃப் தெரியும். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னுமே வந்து அக்குபஞ்சர்ன்றது வந்து ஒரு ரியல் சயின்ஸ் இல்லை, இது வந்து சும்மா ஒரு 10ல் ஒரு 7-8 பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருதுன்னா ரியல் சயின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நினைக்கிறவங்களுக்குன் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி இது நிழலோட அருமை வந்து வெயிலில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிலில் போயிட்டு வேர்த்து விறுவிறுத்தவனுக்கு தான் அப்பா ஒரு நிழல் கிடைச்சாலே அப்படி ஒரு சொர்க்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்பயும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை தீர்க்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பஸ்லையோ எங்கேயோ போயிட்டு இருக்கும் பொழுது யூரின் அர்ஜென்ட்டாக வருது உங்களுக்கு, ஆனால் நம்ம பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது காலில், அந்த பாயிண்ட்டை வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்லா விக்ரஸாக பண்ணும்போது ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணாமே போக முடியும், கண்ட்ரோல் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன சொல்வீங்க, அதை பிளாஸ்போன்னு நம்ம சொல்லுவோமா சொல்லுங்கள். அதனால் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு இல்லை, அவங்க வந்து உணர்ந்தால் கண்டிப்பாக புரிய வரும். நிஜமாவே நானும் வந்து வாயிலே பேசிகிட்டு இருக்கிறதுனால பயனே கிடையாது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நெக் பெயின் அப்படின்னு வந்தீங்கன்னா நான் இப்போவே உங்களுக்கு ஒரு நீடில் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு அப்போ புரியும், எனக்கு நெக் பெயினே போயிடுச்சு, அப்போ தெரியும் பரவாயில்ல இதில் இருக்குது அப்படின்ட்டு. பட் அப்படி இல்லாமையே தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு முறை வந்துட்டு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்வீட் எடுத்து வந்து லட்டு வைக்கிறேங்க, அதை வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அது ஸ்வீட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டே அதை வந்து ஸ்வீட்டாக இருக்குன்னு நான் சொல்லவும் முடியாது, ஸ்வீட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு முறையாவது எடுத்து பார்த்தா தெரியும். நிறைய இது இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. நிஜமாக நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறையவே இருக்குது. அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க யூஎஸில். அதனால் இங்கேயும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணலாம். அதுதான் என்னோடது. ஸோ அக்குபஞ்சர்னா என்ன அப்படின்றது கூட தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.